லெவல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம், ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைவான ஒரு வீடியோ பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் வந்து நேற்றுக்கு வந்து நான் வந்து ஒரு இது கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா ஒரே நிமிஷம் லோட் ஆகட்டும், சார்ட் லோட் ஆகட்டும், ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ஆன்கர்ட் வைவாப் வந்து நம்ம வந்து வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தோம். அதாவது என்ன அப்படின்னா ஆன்கர்ட் வைவாப்பில் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஓப்பன், ஹை, லோ, க்ளோசிங் இந்த 4 ப்ரைஸ்லையும் வந்து ஆன்கர்ட் வைவாப்பை வந்து நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதே மாதிரி புட்லேயும் நம்ம வந்து அந்த வைவாப் நம்ம செட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நமக்கு என்ட்ரி டைம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஆன்கர்டு வைவாப் வந்து எப்போ வந்து இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு மேலே ஒரு 5 நிமிஷம் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கோ அப்போ வந்து நமக்கு ஒரு என்ட்ரி டைம். ஸோ காலையில் என்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 டைப்பாக வந்து நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ஆன்கர்டு வைவாப் ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்ப்போம். ஆன்கர்டு வைவாப் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம்னா காலையில் நமக்கு வந்து என்ட்ரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 9 ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டில் அதாவது 9:50 தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த 3 கேண்டிலையும் தாண்டி மேலே வந்து ஒரு க்ளோசிங் கொடுக்கு. அப்போ 9:50க்கு நமக்கு வந்து புட் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி கிடைக்கி. ஸோ இந்த டைமில் இண்டெக்ஸில் நமக்கு என்ன நடந்தது, நாம் கால் ஆப்ஷனில் அந்த 22,200 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு இல்லையா. அப்போ அந்த 22,200 உள்ள காலில் வந்து என்ன நடந்தது, 9:50 கேண்டிலில் நமக்கு வந்து இங்கே வந்து புட் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி. 9:50க்கு வந்து கால் ஆப்ஷனில் என்ன லெவலில் இருந்திருக்கு மார்க்கெட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் ஆப்ஷன்லையும் கரெக்டாக வந்து 9:50க்கு அந்த 4 ஆன்கர்டு வைவாப் லெவலை தாண்டி தான் மார்க்கெட் வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ இது காலையில் நமக்கு வந்து ஒரு புட் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி. ஓகே, காலில் நமக்கு இன்னைக்கு என்ட்ரியே இல்லை, ஏன்னா கால் வந்து எல்லாமே வந்து கீழே இருந்திருக்கு. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி படி நம்ம பார்ப்போம். இதை எப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் இருக்கு இல்லையா ஆப்ஷனில், ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங்கை வச்சு நம்ம பார்ப்போம். க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் வந்து கால் வந்து 22,200 கால் ஆப்ஷன் வந்து 164 ரூபா அப்படிங்கிறது அதோட க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ 164 ரூபா அப்படிங்கிற க்ளோசிங் ப்ரைஸ்க்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க, ஒரே நிமிஷம் இந்த இருக்குது பாருங்க, இதோட ஓப்பன் லெவல் பாருங்க, இன்னைக்கு தான் அது ஓப்பன் லெவல் ஃபர்ஸ்ட் கேண்டில் 164 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. 153 ரூபாய்க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, அப்போ 153 ரூபாய்க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து கால் வந்து வெயிட் இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ புட் ஆப்ஷன் வந்து எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 134 ரூபா இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங். அப்போ இது எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க, கரெக்டாக 148 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் லெவல் 134 ரூபாவில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கு. கரெக்டாக வந்து 9:45 கேண்டில் இந்த கேண்டில் நம்ம முதல்ல பார்த்தோம். 9:50க்கு நம்ம லைனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 9:45க்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு மேலே ஒரு புல் பேக் கேண்டில் கொடுக்குறாங்க மார்க்கெட். 9:45 கரெக்டாக அந்த க்ரீன் கேண்டில் வந்து நமக்கு வந்து 134 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து புட் ஆப்ஷன், அதாவது 22,200 புட் ஆப்ஷன். அப்போ இதில் சப்போர்ட் எடுக்கு. இதே டைமில் இங்கே வந்து இது வந்து எங்கன்னு பாருங்கள், இதோட லெவல்ஸில் வந்து இது கீழே தான் மார்க்கெட் வந்து 9:45 கேண்டில் வந்து இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து 2 விதமாக பார்க்குறோம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து. இதை நீங்கள் லைவாக ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து லைவாக ஓடும்போது அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேவா. ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்து இது பண்ணுறத விட நீங்கள் லைவாக பார்த்துட்டு இதை வந்து ஒவ்வொரு நாள் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன லெவலில் முடிஞ்சிருக்கோ அந்த கால் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்து வச்சு நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து நமக்கு 2வது என்ட்ரி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கரெக்டாக 2:25க்கு நமக்கு 2வது என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2:25க்கு பாருங்கள், மார்க்கெட் வந்து திருப்பி வந்து 134 ரூபாவில் வந்து சப்போர்ட் எடுக்கு 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து புட் ஆப்ஷன். அப்போ இந்த 2:25க்கு நம்ம வந்து இன்னொரு கால்குலேஷன் படியும் பார்க்கணும், அதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பார்க்குவோம், மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நம்ம என்னென்னு பார்ப்போம் இதை. ஓகே, இப்போ இந்த 2:25க்கு வந்து புட் ஆப்ஷனில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். புட் ஆப்ஷன் வந்து 134 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கு. அப்போ இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2:25 கேண்டில் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்துடும், அதாவது 2:45 அரை மணி நேரம் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். நம்ம வந்து இதையும் வந்து நம்ம வந்து ஒரு 5 மினிட் டைம் ஃப்ரேம் மாற்றி பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2:25 அப்படிங்கும்போது கரெக்டாக இந்த கேண்டில் 2:25க்கு இங்கே பாருங்கள், 2:25 கேண்டில் இது 2:25க்கு மார்க்கெட் எங்கே நிற்குன்னு பாருங்கள், கரெக்டாக வந்து
22,150 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பக்கத்தில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கும்போது அங்கே வந்து காலில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது, 31 லட்சம் இருக்குது. சரி, ஓகே, இது நமக்கு ஒரு 2வது கன்ஃபர்மேஷன், 2வது ட்ரேட் நம்ம எடுத்ததாக இருந்தால் ஓகே. அப்புறம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்ப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2:25 கேண்டில், 2.25 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு இன்னொரு கூடுதல் ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ மார்க்கெட் வந்து நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து 3 விதமாக பார்த்துருக்கோம். ப்ரீமியம் வச்சு பார்த்துருக்கோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பார்த்து இப்படி ட்ரேட் எடுத்தால் நம்மளால் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்மளோட இதுலேருந்து நம்ம லைவாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் இது மார்க்கெட்டை லைவாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரே நிமிஷம் லோட் ஆகட்டும் இந்த சார்ட்டு. மார்க்கெட் லைவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு இது வந்து நம்ம வந்து நம்பிக்கை உங்களுக்கு வரும் அப்படிங்க நீங்கள் பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மார்க்கெட்டை ஒவ்வொரு நாள் நீங்கள் லைவாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து பயம் இல்லாமலும் ஈஸியாகவும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.